வைகை மாதிரியோ காவேரி மாதிரியோ பெரனியல் ரிவர் அப்படிங்கிறது கிடையாது. விவசாயிகள் உற்பத்தி பண்ணிடுறாங்க, பட் அதற்கான சந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அக்கைக்கும் ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு விவசாயத்தை எங்கள் விவசாயிகளால் செய்ய முடியுது. பிள்ளைங்க பெரிய பொண்ணாச்சுன்னா நம்ம கருப்பு உளுந்தும் கருப்பட்டியும் போட்டு நம்ம இந்த பாரம்பரிய நெல் ரகங்களும் சிறுதானியங்களும் இப்போ பருவநிலை மாற்றத்தை தாக்கு பிடிச்சு வளரக்கூடிய ஒரு நெல் ரகங்கள். குழந்தைங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு உங்களால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம வெளியில் போய் ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாலே அது எப்படி செய்கிற இடத்த பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வருமானமும் விவசாயிகளுக்கு நேரடியாக போய் சேருது. இதை மதிப்பு கூட்டி நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் செல்ஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாள் தான் எங்களோட பொருள் வரும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம்லை யூடியூப் சேனல். லோகம்லை குடும்பம் அனைவருக்கும் லோகேஷன் பணிவான வணக்கங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 1300 மேற்பட்ட விவசாயிகள் உடனேந்து அவங்க ஆர்கானிக் ஷாப் உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்னென்ன அரிசிகள் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த அரிசியில் என்னென்ன வேல்யூஷன் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இது புதுக்கோட்டை இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம். இது புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருச்சி ரோட்டில் இருக்குது. ஈஸியாக இதை அப்ரோச் பண்ணிடலாம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா 2014 நாங்கள் பதிவு பண்ணணும். ஆக்சுவலாக புதுக்கோட்டை அப்படிங்கிறது ஒரு வறட்சியான மாவட்டம். வறட்சிங்கிறது தொடர்ந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய விஷயம். எங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரனியல் ரிவர் எதுவும் கிடையாது. இப்போ வைகை மாதிரியோ காவேரி மாதிரியோ பெரனியல் ரிவர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எங்கள் விவசாயிகள் மழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள். மழை இல்லாததுனால விவசாயத்தை விட்டு வெளியில் போகிற சுச்சுவேஷன் எங்கள் விவசாயிகளுக்கு வர ஆரம்பிச்சுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்னா இதற்கான மாற்று பயிரை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் யோசித்தோம். அதில் நாங்கள் தேர்வு பண்ணினது தான் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் சிறுதானியங்கள். ஸோ இதை விவசாயிகளுக்கு கொடுத்து நாங்கள் ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தோம். பட் மார்க்கெட் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போ பெரிய பெரிய விவசாயிகளால் ஈஸியாக மார்க்கெட்டை அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது இங்கே எங்கேயுமே இல்லை. ஏன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே அரிசியெல்லாம் பெருசாக இருக்கும், சகப்பாக இருக்கும், மோட்டாவாக இருக்கும், சாப்பிட்றது கஞ்சியாக வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதனால் என்னென்னா இதற்கான ஒரு சந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் எங்கேயுமே இல்லை. ஸோ உற்பத்தி பண்ண பொருளை எங்கே விற்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழல் எங்கள் விவசாயிகள் மத்தியில் இருந்தது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையினோட மூல காரணமாக தான் நாங்கள் இந்த புதுக்கோட்டை இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தை நாங்கள் நிறுவனோம். விவசாயிகள் உற்பத்தி பண்ணிடுறாங்க, பட் அதற்கான சந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தக்காளி எல்லாம் சில சமயம் ரேட் ஏறுது, சில சமயம் இறங்குது. அதை விவசாயிகள் விற்க முடியாமல் அது அறுவடைக்கான காசு கூட கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லையும் ஏற்படுது. ஸோ அதற்கான முயற்சியாக தான் நாங்கள் இங்கே இருக்கிற இயற்கை விவசாயிகளை, அது பர்டிகுலராக பாரம்பரிய நெல் பயிரிடுற விவசாயிகளை நாங்கள் ஒருங்கிணைச்சோம். இதில் மொத்தம் 1364 விவசாயிகள் பங்குதாரராக இருக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக பெண் விவசாயிகளையும் நாங்கள் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். ஏன்னா இப்போ பெண்கள் இல்லைன்னா விவசாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனால் என்னென்னா பெண்களை விவசாயிகளை அங்கீகரிக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேரில் நிலம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக. ஸோ இதற்காக ஒரு மாற்றாக எங்கள் கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 75% பெண்களை விவசாயிகளை அங்கீகரித்து நாங்கள் உள்ளே பங்குதாரர்களாக இணைச்சிருக்கிறோம். ஸோ அவங்கள உற்பத்தி பண்ணுறப்ப நிறைய சிக்கல் ஏற்படுது. இப்போ அறுவடையப்போ மழை பெய்யுது, நாற்று நடுறாங்க, தண்ணி இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் விவசாயிகளை சஸ்டெயினபிளாக இதுக்குள்ளே கொண்டு வரணும், விவசாயத்துக்குள்ளே ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு நாங்கள் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் சிறுதானியங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கான சந்தை வாய்ப்பை நாங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய விஷயம் பண்ணுறோம். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்டா எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ மாப்பிள்ளை சம்பாவை எத்தனை நாள் நம்ம கஞ்சியாகவே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? ஸோ அதற்கு மாற்றாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா
அதை வேல்யூ எடிஷன் பண்ணுறோம். இப்போ மாப்பிள்ளை சம்பா என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எங்கள்கிட்ட மாப்பிள்ளை சம்பா பச்சரிசி இருக்குது, புழுங்கல் அரிசி இருக்குது, அதிலே இட்லி ரைஸ் இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அவல் இருக்குது, மாப்பிள்ளை சம்பா முறுக்கு இருக்குது, மாப்பிள்ளை சம்பா மிக்சர் இருக்குது, மாப்பிள்ளை சம்பாவில் சீடை இருக்குது, லட்டு இருக்குது, பிஸ்கட் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக எல்லா தலைமுறைக்கும் இந்த உணவு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பெரியவங்கன்னா அதை வந்து சோறா வடித்து சாப்பிட்லாம், சின்ன காலேஜ் போகிற பசங்க அதை அவல் சாப்பிட்லாம், இல்லை சின்ன குழந்தைங்க வந்து அதை பிஸ்கட் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஜென்ரேஷனுக்கும் எங்களோட உணவுப் பொருள் போகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தோடு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று எங்கள் உற்பத்தி பண்ணுற எங்கள் விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதும் எங்களோட நோக்கம். உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து விற்றுட்டாங்க அப்படிங்கனாலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எங்கே போய் விற்கிறதுன்றது தெரியாததுனால தான் அவங்க உற்பத்தியில் வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு தயாராகிடுவாங்க. பாரம்பரிய நெல்லை பொறுத்தளவு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, நோய் தாக்குதலுக்கு இல்லாமல் வளரக்கூடிய ஒரு பயிர், பூச்சி மருந்து தேவையில்லை, உரம் தேவையில்லை. ஸோ அதனால் இயற்கைக்கும் ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு விவசாயத்தை எங்கள் விவசாயிகளால் செய்ய முடியுது. அதே போல் எங்கள் நுகர்வோர் இதை நம்பி வாங்குகிற எங்களோட நுகர்வோருக்கும் ஒரு நஞ்சில்லாத உணவை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு, மிக்சர் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கூட நாங்கள் வந்து இயற்கை விவசாய முறையில் விளைஞ்ச பொருட்களை தான் பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து நாங்கள் முறுக்கு சுடுறோம் அப்படின்னா அதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்குறதில்ல, அடிட்டிவ் சேர்க்குறதில்ல, கலர்ஸ்க்காக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்குறதில்ல, இனிப்புக்காக வந்து வெள்ளை சீனி சேர்க்குறதில்ல, மைதா சேர்க்குறது கிடையாது. இனிப்புக்காக பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி அப்படின்ற பொருள் தான் சேர்க்குறோம். நாங்கள் ஆட்டுற கடலெண்ணெயிலேருந்து மட்டும்தான் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே செய்கிறோம். ரீஃபண்ட் ஆயிலோ பாம் ஆயிலோ அந்த மாதிரி எந்த ஆயிலும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு நஞ்சில்லாத உணவை எங்கள் நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கம். இது எங்கள் விவசாயிகளுக்கும் ஒரு லாபகரமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் இந்த நிறுவனத்தை வந்து கடந்த 15 வருடங்களாக செயல்படுத்திட்டு வர்றோம். 1364 விவசாயிகளை பங்குதாரராக கொண்டு எங்களோட பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. இதுக்கு கொடுத்து வாங்குகிற பணம் வந்து விவசாயிகளையும் இந்த விவசாயத்தையும் இந்த மண்ணையும் காக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ வாங்க எங்கள் ஃபேக்ட்ரியில் என்னென்ன பொருள் அவங்க விவசாயம் பண்ணுறோம் லைவ் உங்களுக்கு இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம என்னென்ன நாங்கள் எங்களோட கம்பெனியில் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் வந்து எங்களை ஆர்டர் போடுறது மூலமாக நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது ஃபுல்லாக வந்து பாரம்பரிய அரிசிகள் இருக்கிற இடம். இது வந்து காட்டு யானம் அரிசி, அதே போல் கவுனியில் வந்து பச்சரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பாலில் இட்லி ரைஸ் இருக்குது, அதே போல் கவுனியில் புழுங்கல் அரிசி இருக்குது. இப்போ ரத்தசாலி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பச்சரிசி இருக்குது. இப்போ ரத்தசாலி வந்து நம்மளுக்கு நம்ம ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் வந்து இட்லி ரைஸ் வந்து பொன்மணி இட்லி ரைஸ் இருக்குது, அதே போல் தூயமல்லி ரைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காட்டு யானம், தூயமல்லி, இது வந்து மிளகி சம்பார் அரிசி. ஸோ இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து இருக்குது. இதில் கவுனிலேயே வந்து மோஸ்ட்லி பச்சரிசி தான் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து அதில் புழுங்கல் அரிசியும் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. சிறுதானிய வகைகளும் நிறைய பண்ணுறோம். இது வந்து கருப்பு உளுந்து இருக்குது, இது வந்து மாப்பிள்ளை சம்பாலில் அவல் இருக்குது, அப்புறம் இது வந்து காட்டு யானம் அரிசி இருக்குது, ராகி இருக்குது, கம்பு இருக்குது, சோளம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம். சிறுதானியங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரகுல, குதிரைவாளியில், சாமை, இது 3 ஐட்டத்துலேயும் வந்து பச்சரிசியும் வச்சுருக்கோம், புழுங்கல் அரிசியும் வச்சுருக்குறோம். ஏன்னா வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து பெரியவங்கள்லாம் வந்து வடித்து சாப்பிட்ணும், சாம்பார் போட்டு ரசம் போட்டு சாப்பிட்ணுன்னு விரும்புவாங்க. சிறுதானியங்களாக இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி வெரைட்டி ரைஸாக தான் செய்கிறோம். பட் பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புழுங்கல் அரிசிங்கிறப்போ நம்ம வடித்து சாப்பிட்லாம். ஸோ அதுக்கான ஒரு இது பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து பயறு வகைகள் எல்லாமே பண்ணுறோம். இப்போ துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொள்ளு இருக்குது, கொண்டக்கடலை இருக்குது. இப்போ துவரம்பருப்புலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பழைய காலத்தில் பண்ண மாதிரி செம்மண் கட்டி, முளை கட்டி பண்ணுறோம். அதே போல் 3 வகையான எண்ணெய் பண்ணுறோம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது 3மே பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து மாவு வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிறுதானியம் எல்லாம் சேர்த்த மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, தோசை மிக்ஸ் இருக்குது, அடை மிக்ஸ் இருக்குது,
கம்பு மாவு இருக்குது, ராகி மாவு இருக்குது. அந்த மாதிரி மாவு ஐட்டமும் நாங்கள் பண்ணுறோம். இப்போ ரெகுலராக உங்களுக்கு தேவையான சாப்பாட்டு அரிசியாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தூய மல்லி எடுத்துக்கலாம். அது நம்ம ரெகுலர் பொன்னி ரைஸ் மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட அந்த உள் உறுப்புக்களை வந்து அந்த தூய மல்லி அரிசி வந்து பாதுகாக்கும். ஸோ அந்த மாதிரி வெள்ளை அரிசியில் இப்போ மிளகி சம்பா இருக்குது, மிளகி சம்பா இருக்குது, அதே போல் கிச்சடி சம்பா இருக்குது, சொர்ண முசிறி இருக்குது. அந்த மாதிரி வெள்ளை ரகங்கள் தான் பாரம்பரிய அரிசியில் வேணும்னாலும் அந்த மாதிரி ரகங்கள் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரெகுலர் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய தின்பண்டங்கள் இருக்குது. இப்போ வந்து லட்டு வந்து ஒரு 10 வகையான லட்டு பண்ணுறோம். திணையில் பண்ணுறோம், ராகியில் பண்ணுறோம், கம்புல பண்ணுறோம். அதே போல் பாரம்பரிய அரிசின்னு எடுத்துக்கிட்டால் மாப்பிள்ளை சம்பாவில் பண்ணுறோம், கவுனியில் பண்ணுறோம். பயறு வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாசிப்பயிரில், கருப்பு உளுந்தில் பண்ணுறோம். இப்போ முன்னாடி காலத்துலலாம் வந்து பிள்ளைங்க பெரிய பொண்ணாச்சுன்னா வந்து நம்ம கருப்பு உளுந்தும் கருப்பட்டியும் போட்டு நம்ம வந்து களி கிண்டி கொடுப்போம். அந்த பழக்கம் எல்லாமே இப்போ மறைஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கருப்பு உளுந்தில் கருப்பட்டி போட்டு கேட்டாலும் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி 10 வகையான லட்டு பண்ணுறோம். அதே போல் பிஸ்கட் பண்ணுறோம். பிஸ்கட்டில் வந்து இப்போ வரகுல பிஸ்கட் இருக்குது, ராகி, கம்பு, கவுனி, மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு ஒரு 7 வகையான பிஸ்கட்ஸ் பண்ணுறோம். பிஸ்கட்டில் எதுவுமே நாங்கள் மைதா சேர்க்கறது கிடையாது. 90% என்ன தானியமோ, இப்போ வரகு பிஸ்கட்னா 90% வரகு சேர்க்குறோம், 10% வந்து கோதுமை மாவு சேர்க்குறோம். இதுதான் எங்களோட இன்க்ரீடியன்ஸாக நாங்கள் சேர்த்து பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் வந்து தைரியமாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த லட்டு ஐட்டம், பிஸ்கட் ஐட்டம் இல்லாமல் எங்கள்கிட்ட முறுக்கு ஐட்டம், மிக்சர் ஐட்டமும் இருக்குது. அதையும் பார்க்கலாம். என்னதான் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு உங்களுக்கும் நம்பிக்கை வரும். இப்போ வந்து நாங்கள் ஆட்டுற கடலெண்ணெயிலேருந்து மட்டும்தான் நான் வந்து சுடுறோம். இந்த கடலெண்ணெயும் நாங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்துறது கிடையாது. இன்றைக்கி சுடுறோம் அப்படின்னா இன்றைக்கி டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம் பேலன்ஸ் இருக்கிறத. அதே போல் வந்து இப்போ நீங்கள் முறுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தூயமல்லி அரிசியில் வந்து முறுக்கு போட்டுட்ருக்குறோம். அதே போல் வந்து காராச்சேவ் பண்ணுறோம். இப்போ முறுக்கு ஐட்டம்னு எடுத்துக்கிட்டாலே வந்து உங்களுக்கு 7 வகையான முறுக்கு இருக்குது. பாரம்பரிய அரிசிலையும் சிறுதானியங்கள்லையும் இப்போ திணை முறுக்கு இருக்குது, ராகி முறுக்கு இருக்குது, கம்பு முறுக்கு, கவுனி முறுக்கு, மாப்பிள்ளை சம்பா முறுக்கு, தூயமல்லியில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து செல்ஃப் லைஃப்பை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் கொடுக்குறோம். ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து உங்களால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம வெளியில் போய் ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாலே அது எப்படி செய்கிறாங்க, செய்கிற இடத்த பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் எங்களுதில் அப்படி இல்லை. எங்களுதில் எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்து தேவையான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். இப்போ விவசாயிகள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுற பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள் எல்லாமே நாங்கள் கொள்முதல் பண்ணி குடோனில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து அதை காய வைக்கிற ப்ராசஸ் வந்து களத்தை பயன்படுத்தி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ வருஷம் ஃபுல்லாக எங்கள் கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு வெள்ளை ரகம், ஒரு கருப்பு ரகம், ஒரு சிகப்பு ரகம் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனை என்ஷூர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மிஷினரிஸ் வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நெல்லை அவிக்கிறதுக்கான மிஷின் இருக்குது, நெல்லை வந்து அரைக்கிறதுக்கான மிஷின், அதை கலர் ஷார்ட் பண்ணுறதுக்கான மிஷின், அதுக்கப்புறம் விதை சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது, எண்ணெய் மில் இருக்குது, அதே போல் சோலார் ட்ரையர் இருக்குது, சோலார் கோல்டு ஷாம்பர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மிஷினரி யூனிட்டுமே வந்து வச்சு நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். முக்கியமாக வந்து அவிக்கிறத வந்து களத்தில் காய வைக்கிறோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ப்ராசஸிங் யூனிட்டில் பார்த்தோம்னா நெல் அவியல் பண்ணிவிட்டு ட்ரையரில் டைரெக்டாக போட்டு எடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து வெயிலில் காய வைக்கிறதுனால அந்த சூரிய ஒளியோட அந்த ஸ்டார்ச்சும் வந்து நம்மளோட அரிசியில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் ப்ராசஸிங்கை வந்து நாங்கள் இங்கே வந்து என்ஷூர் பண்ணுறோம். அதே போல் இங்கே இருக்கிற ஒரு 30 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 30 பேர் வந்து ரெகுலராக இங்கே எம்ப்ளாயி ஆகி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு இன்டெக்ரேட்டடாக விவசாயிகளோட கொள்முதல் பண்ண உற்பத்தி பொருளில் ஒரு அரிசியாக மதிப்பு கூட்டி அதிலிருந்து ப்ராடக்ட் தயாரிக்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட் லைன் டிபார்ட்மெண்ட்ஸோட சப்போர்ட்டோடு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிஎன்ஆர்டிபி, மகளிர் திட்டம், அதே போல் நபார்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைன் டிபார்ட்மெண்ட்ஸோட சப்போர்ட்டோட இந்த மிஷினரி யூனிட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ நாங்கள் வந்து விவசாயிகள்கிட்டருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்ணுறோம். இதில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வருமானமும் வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக போய் சேருது. அதே போல் விவசாயிகள் வந்து ஒரு நஞ்சில்லாத விவசாயத்தை செய்கிறாங்க. இது வந்து நம்ம மண்ணுக்கும் இயற்கைக்கும் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. ஏன்னா வந்து மண்ணும் இப்போ நஞ்சாகி போயிட்டுருக்க ஒரு கால சூழலில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பாரம்பரிய நெல் ரகங்களும் சிறுதானியங்களும் இப்போ பருவநிலை மாற்றத்தை தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய ஒரு நெல் ரகங்கள். ஸோ இதை வந்து பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் ஆகும். ஸோ இதை வந்து மதிப்பு கூட்டி நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் செல்ஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாள் தான் எங்களோட பொருள் வரும். ஸோ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேக்கரியில் வாங்குகிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ நாங்கள் கெமிக்கல் ஆட் பண்ணாததுனால செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் கடல் எண்ணெயில் சுடுறதுனால அந்த எண்ணெய் கக்கல் வாடையும் சீக்கிரம் வந்துடும். ஸோ எங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் விவசாயிகள் நஞ்சில்லாமல் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பொருளை வந்து ஒரு நஞ்சில்லாமல் நம்ம நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கணும், ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மிக முக்கியமான நோக்கம். ஸோ அதற்காக நாங்கள் இணைந்து செயல்பட்டுருக்கோம். இப்போ 1364 விவசாயிகள் இந்த புதுக்கோட்டை இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்காங்க. ஸோ அவங்களோட உற்பத்தி பொருளை கொள்முதல் பண்ணி ஒரு நஞ்சில்லாத பொருளாக மாற்றி எங்களோட நுகர்வோருக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் எப்போ வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களோட தொடர்பு எண் பார்த்திங்கன்னா வந்து எங்களோட நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ஆதப்பன். அவரோட நம்பர் வந்து 9842093143 98 420 93 143. இந்த நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்னோட பேர் வந்து அகிலா, இதில் சிஇஓவாக இருக்கேன். என்னோட நம்பர் வந்து 9965593143 99 655 93 143. இந்த 2 எண்கள்லையும் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் புதுகை எங்களோட பிராண்ட் நேம் வந்து புதுகை ஆர்கானிக். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்து எங்களோட பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிற தரத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் நாங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்புகிறோம். நீங்கள் வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. விவசாயம் தான் உற்பத்தி பொருளை வந்து நிறைய வேல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த வேல்யூஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது முழுக்க நம்ம அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே கைப்பக்குவத்தில் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஸோ நமக்காக நம்ம நல்லாதுக்காக விவசாயம் செஞ்சு உழைக்கிறாங்க. அந்த பொருளை வாங்கி சாப்பிட்டா மட்டுமே தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. உங்களோட விட உங்கள் லோகேஷ். டாடா பாய், see you.